Good morning student. இப்போ நம்ம பார்க்க போகிறது absorption law. So absorption law na first subdivision அதில் ரெண்டு law இருக்கு. First law PR P and Q equivalent P. Second law P and PRQ equivalent P. இந்த ரெண்டு subdivisionமே absorption lawன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம்னா இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ரெண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ சப்டிவிஷன் 1 and 2ல் கவனிங்க. ஃபஸ்ட்டு இப்போ இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. பிக்யூன்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. பிக்யூன்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருந்தால் அப்போ எத்தனை காலம்ஸ் வரும்னா எத்தனை ரோ வரும்னா 2/2 ரெண்டு வேரியபிள்ஸில் 2ன்னு ரெஃபர் பண்ணுறது. 2/2 = 4 ரோஸாக எடுத்துக்கணும். 4 ட்ரூத் வேல்யூஸாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டேபிள்ஸில் கவனிங்க. பிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதனால் பி ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு க்யூங்கிற வேரியபிள் இருக்குது, க்யூ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பி அண்டு க்யூ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பி அண்டு க்யூ. அதுக்கடுத்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு சேர்த்து டேபிள் கொண்டு போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் PRQ இருக்குது, அதனால் PRQ. அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு PR P அண்டு Q அதுக்கு ஒரு காலம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு P அண்டு PRQ. சரிங்களா? ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்முடைய ஃபார்முலா என்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒவ்வொரு ஃபார்முலாவாக எடுத்து எழுதணும். P அண்டு Q PRQ. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்டிவிஷன் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சப்டிவிஷன் 2ல் ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? ஸோ இப்போ சப்டிவிஷன் 1 பார்க்க போகிறோம். PR P அண்ட் Q ஈக்குவலண்ட் P. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு P. இப்போ Pக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இங்கே இருக்குது. அப்போ PQ ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால 2/2 = 4 ரோஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? 4 ரோஸ்னால் 2 டைம்ஸ் ட்ரூவும் 2 டைம்ஸ் ஃபால்ஸும் எடுத்துக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா P ட்ரூ ட்ரூ 2 டைம்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் 2 டைம்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு Q ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு P அண்டு Q ஃபைண்ட் அப் பண்ணணும். P அண்டு Qனா இப்போ அண்டு எடுக்கணும். ட்ரூ அண்டு ட்ரூ ட்ரூ, ட்ரூ அண்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது PRQ. PRQனா இப்போ PQ Qக்கு R எடுக்கணும். ஸோ ட்ரூ ஆர் ட்ரூ ட்ரூ. அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். R பொறுத்த வரைக்கும் எங்கன்னா ஒரு இடத்துல ட்ரூ எக்ஸிஸ்ட் ஆனாலே போதும், ரெண்டு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அண்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துலையும் ட்ரூ எக்ஸிஸ்ட் ஆனால் தான் அங்கே ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் தான். ஆனால் R பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துலையுமே எக்ஸிஸ்ட் ஆகலாம், இல்லை ஒரு இடத்துலையும் எக்ஸிஸ்ட் ஆனாலே அங்கே ட்ரூ தான் வரும். அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இங்கே என்ன வரும்னா ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா இங்கே என்ன வரும்னா ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு இங்கே என்ன வரும்னா தட் மீன்ஸ் ட்ரூ தான் வரும். ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு இங்கே ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது PR P அண்டு Q. P அண்டு Q இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டு காலம். இப்போ ரெண்டு காலத்துக்கும் என்ன எடுக்கணும்னா R எடுக்கணும். ஸோ அப்படின்னா ட்ரூ ஆர் ட்ரூனா ட்ரூ. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா R எடுத்தாலே எதுனா ஒரு இடத்துல ட்ரூ எக்ஸிஸ்ட் ஆனாலே போதும், அங்கே ட்ரூன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் ட்ரூ. அதுக்கடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு P அண்டு PRQ. P அண்டு PRQ இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இப்போ அண்டு எடுக்க போகிறோம். ஸோ அப்படின்னா ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ வரும், ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ வரும். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்டு ட்ரூனா அதாவது அண்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துலையும் ட்ரூ எக்ஸிஸ்ட் ஆனால் அங்கே ட்ரூ, அப்படி எக்ஸிஸ்ட் ஆனால் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்டு ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ். இப்போ என்ன செக் பண்ண போகிறோன்னா சப்டிவிஷன் 1உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ சப்டிவிஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான் PR P அண்டு Q. இந்த காலமும் P காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இங்கே ட்ரூனா ட்ரூ, இங்கே ட்ரூனா ட்ரூ, இங்கே ஃபால்ஸ்னால் இங்கே ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ்னால் இங்கே ஃபால்ஸ். இப்போ கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ
ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ ட்ரூ வருது, லாஸ்ட்டு ரெண்டு வேல்யூவும் ஃபால்ஸ் வருது. அப்போ ரெண்டு காலமும் ஈக்குவலாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ஈக்குவலண்ட். புரியுதுங்களா? சப்டிவிஷன் 1 ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. இப்போ சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா P and PRQ ஈக்குவலண்ட் P. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா P and PRQ. இப்போ இது P. இந்த ரெண்டு காலமும் இப்போ செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காலமும் லாஸ்ட்டு காலமும் செக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ட்ரூ, இங்கேயும் ட்ரூ இருக்குது, இங்கேயும் ட்ரூ இருக்குது. கரெக்டு. நெக்ஸ்ட்டு இங்கேயும் ட்ரூ இருக்குது, இங்கேயும் ட்ரூ இருக்குது. அதுக்கடுத்து இங்கேயும் ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ். ரெண்டு சைடுமே ரெண்டு காலமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து ஈக்குவலன்ட் சொல்லலாம். செகண்ட் சப்டிவிஷனோ ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அப்சார்ப்ஷன்லாம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ அப்போ எப்படி கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோன்னா டேபிள்ஸ் செக் பண்ணிவிட்டு இப்போ கன்க்ளூஷன் கொடுப்போம். எப்படி கொடுக்க போகிறோன்னா காலம்ஸ் ஆஃப் PR, P and Q and P are equal. ரெண்டுத்தோடைய காலம்ஸும் ஈக்குவல். அதுக்கடுத்து அதனால் இது வந்து எப்படி எழுதலாம்னா, ஸோ ரெண்டு காலம் ஈக்குவல் ஆகிறதுனால இது எப்படி எழுதலாம்னா PR, P and Q ஈக்குவலண்ட் Pன்னு எழுதலாம். ரெண்டு காலமும் ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஈக்குவலண்ட். நெக்ஸ்ட்டு காலம்ஸ் ஆஃப் P and PRQ and P are equal. ஸோ ரெண்டு காலம் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ which implies P and PRQ ஈக்குவலண்ட் P. சரிங்களா? புரியுதா? ஸோ அப்சார்ப்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸாம்பிள். எஸ்டாப்ளிஷ் த ஈக்குவலண்ட் ப்ராப்பர்ட்டி P கண்டிஷனல் Q ஈக்குவலண்ட் நாட் P ஆர் Q. ஸோ இப்போ வந்து இது ஈக்குவலண்டான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னா ரெண்டு வேரியபிள்னால் 4 ட்ரூத் வேல்யூஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அது ஃபஸ்ட்டு P, நெக்ஸ்ட்டு Q, நெக்ஸ்ட்டு வந்து நாட் Pக்கு ஒரு காலம், நெக்ஸ்ட்டு வந்து P கண்டிஷனல் Qக்கு ஒரு காலம், நெக்ஸ்ட்டு நாட் P ஆர் Qக்கு ஒரு காலம். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சுங்களா? இப்போ இதுக்கெலாம் ட்ரூத் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காலமுக்கும் ட்ரூத் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு Pக்கு ட்ரூ ஃபால்ஸ்னு எடுத்துக்குவோம். Qக்கு ட்ரூ ஃபால்ஸ். சரிங்களா? இப்போ நாட் Pனா ஆப்போசிட்டாக வேல்யூ எடுத்துடணும். அதாவது Pயில் ட்ரூ இருந்ததுன்னா நாட் Pயில் ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே ட்ரூனா இங்கே ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ்னா இங்கே ட்ரூ, ஃபால்ஸ்னா ட்ரூ. இதான் நெகேஷன். அந்த வேரியபிளுக்கு ஆப்போசிட் வேல்யூவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து P கண்டிஷனல் Qன்னு எடுத்துக்கிறோம். P கண்டிஷனல் Qனா ஐடென்டிக்கல் ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ட்ரூ வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ P கண்டிஷனல் Qனா இப்போ PQவில் ட்ரூ, இங்கேயும் T இருக்குது, இங்கேயும் T இருக்குது, சேமாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ட்ரூ போடணும். சரிங்களா? சப்போஸ் அங்கே நாட் ஐடென்டிக்கல், சேமாக இல்லை, டியும் வரல, எஃப்எஃப்பும் வரல, மாறி வந்திருக்கு, ஒரு இடத்துல டீயும் ஒரு இடத்துல எஃப்பும் இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும்னா அங்கே என்ன வேல்யூ நம்ம கொடுக்கணும்னா ட்ரூத் வேல்யூ கொடுக்கணும்னா இங்கே நெக்ஸ்ட்டு வந்திருக்க செகண்ட் வேரியபிள் பார்க்கணுங்க. செகண்ட் வேரியபிள் Q. அப்போ Qவோடைய ட்ரூத் வேல்யூ எடுத்து ஆன்சராக எடுத்துக்கணும். Qவோடைய ட்ரூத் வேல்யூ இங்கே ஃபால்ஸ், அப்போ அதனுடைய ஆன்சர் ஃபால்ஸ். சரிங்களா? நாட் ஐடென்டிக்கலாக இல்லைன்னா, அதாவது ஐடென்டிக்கலாக இல்லைன்னா அந்த இடத்துல செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கேயும் ஃபால்ஸ் ட்ரூ, ஐடென்டிக்கலாக இல்லை. அப்போ Qவோடைய செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் இங்கே என்ன இருக்குன்னா ட்ரூத் வேல்யூ என்ன இருக்குன்னா T இருக்குது, அந்த T அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது, இங்கே ரெண்டு வேல்யூமே சேமாக இருக்குது, ட்ரூத் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஆன்சர் வந்து ட்ரூ கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நாட் P ஆர் Q. நாட் Pனா இதான் நாட் P, ஆர் Qனா இந்த Qவையும் நாட் Pயும் ஆர் எடுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஆர் எடுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். T வந்து எதுங்கன்னா ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆனால அங்கே டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸில் ஃபால்ஸ். அதே மாதிரி ட்ரூ ஆர் ட்ரூவில் ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ட்ரூவில் ட்ரூ. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இப்போ செக் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும்
லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஈக்குவலாக காலம்ஸ்லாம் ட்ரூத் வேல்யூஸ்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ். இங்கே ட்ரூ, இங்கேயும் ட்ரூ. இங்கே ட்ரூ, இங்கேயும் ட்ரூ. அப்போ ஆன்சர் சேமாக இருக்குது. காலம்ஸுடைய இருக்க ஆன்சர் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே என்ன கன்க்ளூஷன் எழுதியிருக்கேன்னா, கவனிங்க, columns of P conditional Q and not P or Q are identical. ரெண்டுத்து காலத்தோடைய காலம்ஸ் வந்து சேமாக இருக்குது. therefore அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா P conditional Q equivalent not P or Qன்னு எழுதலாம். புரியுதுங்களா? Next பார்க்க போகிறது example. Establish the equivalence property connecting the biconditional with the conditional. So establish the equivalence means we will check. நம்ம செக் பண்ணோம் இங்கே ஈக்குவலன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா, எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி சொல்லணும். எஸ்டாப்ளிஷ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்யூஷனுக்கே போகணும் சரிங்களா. இங்கே எஸ்டாப்ளிஷ் த ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் த பைகண்டிஷனல் வித் கண்டிஷனல். ஸோ பைகண்டிஷனலும் கண்டிஷனலும் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவலன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணி சொல்லணும் சரிங்களா. புரியுதா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா P பைகண்டிஷனல் Q ஈக்குவலண்ட் P கண்டிஷனல் Q அண்ட் Q கண்டிஷனல் P. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி சொல்லணும். இப்போ பாருங்கள். ஸோ இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் PQங்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. 2 = 4 ட்ரூத் வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு PQ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து P conditional Q, next Q conditional P column, அதுக்கடுத்து next வந்து P biconditional Q, next right hand side P conditional Q and Q conditional P ன்னு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ Pக்கு ட்ரூ ஃபால்ஸ், Qக்கு ட்ரூ ஃபால்ஸ் சரிங்களா. இப்போ P conditional Q கண்டிஷனல் எடுக்கணும். கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ரெண்டு வேல்யூ சேம், ட்ரூத் வேல்யூ சேமாக இருந்தால் அங்கே ட்ரூ வரணும். அப்படி இல்லைன்னா செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் வரணும். இதுதான் கண்டிஷனல். இப்போ வந்து PQக்கு கண்டிஷனல் எடுக்க போகிறோம். ட்ரூ ரெண்டு இடத்துலையுமே T இருக்குது, ட்ரூ இருக்குது. T இருக்கிறதுனால அந்த இடத்துல T வரணும். இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டு இடத்துலையுமே Tவும் வரல, Fவும் வரல, ஆல்டர்னேட்டாக வந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ TFன்னு வந்திருக்குன்னா இங்கே கண்டிஷனுடைய வேரியபிள் பார்க்கணும். செகண்ட் வேரியபிள் வந்து Q. அப்போ Qவுடைய ஆன்சர் ஃபால்ஸ், F எடுத்துக்கணும் ஃபால்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கே. அப்போ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூனா செகண்ட் வேரியபிளோட ஆன்சர் ட்ரூ, T எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ரெண்டு ஆன்சர் ட்ரூத் வேல்யூமே சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல T வரணும். இதுதான் கண்டிஷனல். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது Q கண்டிஷனல் P. Q கண்டிஷனல் Pன்னு இப்போ ரிவர்ஸில் ட்ரூனா ஐடென்டிக்கலாக இருக்குது, ட்ரூ தான் வரணும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இந்த இடத்துல நாட் ஐடென்டிக்கல். இப்போ இங்கே செகண்ட் வேரியபிள் பார்க்கணும். P தான் செகண்ட் வேரியபிள். அப்போ Pனா அதனுடைய ஆன்சர் எடுத்து ட்ரூத் வேல்யூஸ் எடுத்து எழுதணும். இங்கே Pயோடைய ட்ரூத் வேல்யூஸ் T. ஸோ அதனால் இங்கே T எடுத்து எழுதிக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கேயும் நாட் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால இங்கே செகண்ட் வேரியபிள் P, அதனுடைய ட்ரூத் வேல்யூஸ் ஃபால்ஸ், அதனால் இங்கே ஃபால்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபால்ஸ் ரெண்டு ட்ரூத் வேல்யூஸுமே சேமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ட்ரூ வரணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பைகண்டிஷனல். ஸோ பைகண்டிஷனல்னால் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ட்ரூ போடணும். நாட் ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா அங்கே அண்ட் எடுக்கணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா P பைகண்டிஷனல் Q. இப்போ இது ஐடென்டிக்கலாக இருக்குது, ரெண்டு வேல்யூமே சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ட்ரூ.
இங்கே பார்த்தோன்னா நாட் ஐடென்டிக்கல், அப்போ இந்த இடத்துல அண்டு சிம்பிள் எடுக்கணும். ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னால் அந்த இடத்துல ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கே நாட் ஐடென்டிக்கலாக ஃபால்ஸ் அண்ட் ட்ரூனா ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கே ஐடென்டிக்கலாக இருக்குது, ரெண்டு ட்ரூத் வேல்யூஸுமே சேமாக இருக்குது, அப்போ இந்த இடத்துல ட்ரூ வரணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது P கண்டிஷ்னல் Q அண்ட் Q கண்டிஷ்னல் P. சரிங்களா? இப்போ வந்து அண்ட் எடுக்க போகிறோம். P கண்டிஷ்னல் Qக்கும் Q கண்டிஷ்னல் Pக்கும் அண்டு. அப்போ ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ் அண்ட் ட்ரூனா ஃபால்ஸ். ஏன்னா T பொறுத்த வரைக்கும் ட்ரூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆனதான் அங்கே ட்ரூ வரணும். அப்போ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் தான். அதே மாதிரி ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ், ட்ரூ அண்டு ட்ரூக்கு ட்ரூ. இப்போ காலம் சேமாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதாவது P பை கண்டிஷனல் Q, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தா இங்கே T இருக்குது, இங்கேயும் T, இங்கே ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ், இங்கே ட்ரூ இங்கேயும் ட்ரூ. சேமாக இருக்குது. ரெண்டு காலத்தோடைய ஆன்சர் சேமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சரும் சேமாக இருக்குது. ட்ரூத் வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து காலம்ஸ் ஆஃப் P பை கண்டிஷனல் Q and P conditional Q and Q conditional P are identical and hence they are equivalent. And hence they are equivalent. ரெண்டு ஃபார்முலாவுடைய காலம்ஸ் ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஈக்குவலண்ட். புரியுதுங்களா? சொல்லுது புரியுதுங்களா? So next பார்க்க போகிறது example. Using the equivalence property, show that P biconditional Q equivalence P and Q are not P and not Q. இங்கே வந்து equivalence property யூஸ் பண்ணி இதை ஷோஸ் பண்ண சொல்கிறாங்க. ட்ரூத் டேபிள் மூலயமா ஷோஸ் பண்ண சொல்லலை. இப்போ ஈக்குவலன்ஸ்னு சொல்லிட்டு ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி என்னது, நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோம்ல, இப்போ 9 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்ல, அந்த 9 ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஈக்குவல்ஸ்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு P biconditional Q equivalence not P or Q and not Q or P. ஸோ அதாவது இது given statement-ஆ. ஸோ இதில் பார்த்தோன்னா P biconditional Qவில் இது எப்படி எழுதலான்னா not P biconditional Q வந்து not P or Q and not Q or Pன்னு எடுத்து எழுதலாம். சரிங்களா? P biconditional Qவை நம்ம இதை மாதிரி எழுதலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து not P or Q and P or Q. இந்த இடத்துல என்ன செய்யணும், இந்த செகண்ட் ஃபார்முலாவை ரிவர்ஸ் பண்ணுறது. இங்கே காம்படேட்டிவ் லா அப்ளை பண்ணி not Q or Pயை P or not Qன்னு எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதுறேன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ வந்து இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணிட்டேன். இந்த நாட் P, அதாவது இந்த நாட் Pயை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நாட் Pயை அண்டு P ஆர் நாட் Qவோட மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த நாட் P எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து Q எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். புரியுதுங்களா? நாட் P எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஆர் சிம்பிள் சென்டரில் போட்டுருக்கேன். இந்த ஆர் சிம்பிள் இங்கே சென்டரில் வருது பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆர், அதுக்கடுத்து Q கூட மல்டிப்ளை பண்ணுறேன். Q அண்டு P ஆர் நாட் Q. ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபால்ஸ் ஆர் நாட் P அண்ட் நாட் Q ஆர் Q அண்டு நாட் P. அதாவது இது எப்படி வருதுன்னா, இந்த நாட் P வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாக தான். அதாவது எப்படின்னா, தட் மீன்ஸ் நாட் P அண்டு P ஆர் நாட் P
அண்டு நாட் க்யூன்னு வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட் பி அண்டு பின்னு ஆக்சுவலாக பி ட்ரூவாக இருந்துச்சுன்னா நாட் பி ஃபால்ஸாக இருக்கும். அப்போ ட்ரூ அண்டு ஃபால்ஸ் அங்கே என்ன வரும்? ஃபால்ஸாக வரும். அதனால தான் எப்பவுமே நாட் பி அண்டு பி வந்து இப்போ பி வந்து ட்ரூன்னு எடுத்துகிட்டு நாட் பி வந்து அதுக்கு ஆப்போசிட் வேல்யூவாக வரும், ஃபால்ஸ்னு வரும். இப்போ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஃபால்ஸ், அதனால தான் இங்கே ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆர் நாட் பி அண்ட் நாட் க்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆர் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு திரும்ப க்யூவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ க்யூவால் மல்டிப்ளை இந்த ஆர் சிம்பிளை இங்கே நடுமத்தில் எழுதிக்கிறேன். க்யூ அண்டு நாட் பின்னு வரும். அதுக்கடுத்து இங்கே வந்து இந்த ஃபால்ஸ் எப்படி வருதுன்னா க்யூ அண்ட் நாட் க்யூ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது க்யூக்கு ட்ரூனா நாட் க்யூனா ஃபால்ஸ், ட்ரூ அண்டு ஃபால்ஸ் தான் இங்கே ஃபால்ஸ் வரும். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஆர் சிம்பிளோட ஃபால்ஸ் எடுக்கும்போது அதே தான். ஆர் எடுக்கும்போது ஃபால்ஸ் கூட ஃபால்ஸ் ஆர் நாட் பி அண்டு நாட் க்யூன்னு எழுதும்போது அதே தான் வரும், நாட் பி அண்டு நாட் க்யூன்னு வரும். ஆர் அதே மாதிரி இங்கேயும் க்யூ அண்டு பி ஆர் எஃப் ஈக்குவல் டு க்யூ அண்டு பின்னு வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அது இது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்ளம். இங்கே யூஸ் பண்ணுறது காம்ப்ளிமெண்ட்லாம், இங்கே யூஸ் பண்ணுறது ஐடென்டிட்டிலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து என்ன செய்யறனா நாட் பி அண்டு நாட் க்யூ ஆர் க்யூ அண்டு பின்னு இருக்குது. இதை ரிவர்ஸில் எழுதுறேன் காம்படிட்டிவ் லா யூஸ் பண்ணி. அதாவது க்யூ அண்டு பி ஆர் நாட் பி அண்டு நாட் க்யூன்னு எழுதுறேன் பை காம்படிட்டிவ் லா. ஏஆர்பி ஈக்குவல் டு பிஆர்ஏன்னு எழுதுலாம். அந்த லா தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து தேர்ஃபோர் பி பை கண்டிஷனல் க்யூ ஈக்குவலன்ஸ் பி அண்டு க்யூ ஆர் நாட் பி அண்டு நாட் க்யூ. நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் என்னுடைய ப்ரூஃப். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இப்போ 12.2 எக்ஸசைஸை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த ப்ராப்ளம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் let P Jupiter is a planet and Q India is an island be any two simple statements. Give verbal sentence describing each of the following statements. First statement not P, second P and not Q, third not P or Q, fourth P conditional not Q, fifth P by conditional Q. ஸோ இங்கே என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா P and Q கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து be any two simple statements, give verbal sentence describing each of the following statement. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வெர்பல் சென்டென்ஸ்னால் வேர்டிங்ஸில் நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே வேர்டிங்ஸாக மாற்றணும், வெர்பலாக மாற்றணும், சென்டென்ஸாக மாற்றணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து Pங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Pங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Jupiter is a planet அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு Q ஸ்டேட்மெண்ட் India is an island. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வாங்க. ஸோ இதிலேருந்து ஒவ்வொரு சப்டிஷனை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிஷன் வந்து நாட் பி. இப்போ நாட் பியா வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும், சென்டென்ஸாக எழுதணும். சரிங்களா? இந்த சிம்பிள்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ சென்டென்ஸாக மாற்றணும். அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். இது ஃபார்முலாவில் இருக்க இப்போ தான் சிம்பிள்ஸை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். அப்போ நாட் பின்னா பிங்கிறது ஜூபிட்டர் இஸ் எ பிளானட். நாட் பின்னா அந்த இடத்துல நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும், நெகேஷன்னா நாட் எழுதணும். அப்போ ஜூபிட்டர் இஸ் நாட் ஏ பிளானட் தான் என்னது நாட் பி. தட் மீன்ஸ் நாட் பின்னா எப்படி வரணும், ஜூபிட்டர் நாட்டுங்கிற வேர்டை அங்கே ஆட் பண்ணணும் சென்டென்ஸில். அப்போ ஜூபிட்டர் இஸ் நாட் எ வேர்பு கூட போயிட்டு நாட் ஆட் பண்ணணும், நாட் எ பிளானட். இதான் நெகேஷன் பி. புரியுதுங்களா?
நெக்ஸ்ட்டு செகண்டு P and not Q. So P and not Q na இப்போ P ஸ்டேட்மெண்ட்டையும் நாட் Q ஸ்டேட்மெண்ட்டையும் அண்டு சிம்பிளால் கனெக்ட் பண்ணணும். அது இங்கே வந்து வேர்டு வந்து அண்டு ஏ அண்டின்னு ஆட் பண்ணணும் நடுமத்தில். அப்போ P ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். P ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக P என்னென்னா ஜூபிட்டர் இஸ் எ பிளானட் எழுதியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் அண்டு வேர்டிங்ஸில் எப்படி எழுதணும்னா ஏஎன்டின்னு எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நாட் Q. ஸோ நாட் Qனா Qவில் போய்ட்டு வெர்பு கூட போய் நாட் ஆட் பண்ணணும். அதான் நாட் Q. அப்போ இந்தியா இஸ் நாட் an ஐலாண்ட். இதுதான் நாட் Q. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேர்ட் சப்டிவிஷன். நாட் P ஆர் Q. இதுதான் தேர்ட் சப்டிவிஷன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நாட் Pனா Pயில் போயிட்டு வேர்பு கூட நாட் ஆட் பண்ண. அதாவது நாட் Pனா ஜூபிட்டர் இஸ் நாட் எ பிளானட். இதான் நாட் P. இப்போ வந்து இந்த ஆர் சிம்பிளில் வந்து வேர்டிங்ஸில் ஓஆர்னு எழுதணும். சரிங்களா? ஓஆர் ஆர் Q என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். இது புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னென்னா P கண்டிஷ்னல் நாட் Q. ஸோ P கண்டிஷ்னல் நாட் Qனா ஸோ ஃபஸ்ட்டு P கண்டிஷ்னல் நாட் Q எப்படி எழுதுவோன்னா முதல்ல வந்து இது எப்படி எழுதலைன்னா முதல்ல P கண்டிஷ்னல் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா இஃப் முதல்ல ஆட் பண்ணணும். இந்த சிம்பிள் P எழுதிக்கிட்டு சிம்பிள் இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்னா தென் எழுதணும். தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு Q நாட் Q. சரிங்களா? இப்போ P கண்டிஷ்னல் வந்தாலே இஃப் தென் ஆட் பண்ணணும். முன்னாடி இஃப் போடணும், நடுமத்தில் தென் போடணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவுக்கு நடுமத்தில் தென் போடணும். இதுதான் கண்டிஷ்னல் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இஃப் எழுதியாச்சு. இப்போ P ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இப்போ P ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜூபிட்டர் இஸ் எ பிளானட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நடுமத்தில் தென் வரணும். தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நாட் Qனா நாட் ஆட் பண்ணணும் Qவில் போயிட்டு. அப்போ இந்தியா இஸ் நாட் an ஐலாண்ட். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த்து ஒன் P by conditional Q. ஃபிஃப்த்து ஒன். ஸோ இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோன்னா பை கண்டிஷனல் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோன்னா இஃப் P if and only if and only if and only if next Q. இதான் பை கண்டிஷனில் ரீப்ளேஸ் பண்ணும். இப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இஃப் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுமத்தில்
if and only if ஆட் பண்ணிக்கணும். if p if and only if q சரிங்களா. ஸோ இப்போ if எழுதியாச்சு. இப்போ p ஸ்டேட்மெண்ட் எழுதணும். p ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா Jupiter is a planet. Jupiter is a planet சரிங்களா. நெக்ஸ்ட் if and only if and only if அதுக்கு அடுத்த q ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதணும். இங்கே q ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா India is an island. India is an island. That's all. புரியுதுங்களா. ஸோ இதான் இங்கே பண்ணியிருக்கோம். அதாவது p பை கண்டிஷனல் க்யூனா அதை எப்படி ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுமத்தில் ஃபஸ்ட்டு இஃப் பண்ணோம், அதுக்கடுத்து ரெண்டு வேரியபிளுக்கு நடுமத்தில் இஃப் ஒன்லி இஃப் ஆட் பண்ணணும். அப்படின்னா இஃப் எழுதிட்டேன். இப்போ p ஸ்டேட்மெண்ட் ஜூபிட்டர் இஸ் ஏ பிளானட் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இஃப் ஒன்லி இஃப், அதுக்கடுத்து q ஸ்டேட்மெண்ட் இந்தியா இஸ் அன் ஐலாண்ட். சரிங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம் நம்ம பார்த்தோமோ, என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணமோ அது எல்லாத்தையுமே நீட்டாக அழகாக உங்களுடைய நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள். அதை சப்மிட் பண்ணிக்கலாம். we complete the class.